இன்னைக்கு என்னன்னு தெரியலைங்க, ஓவர் காற்றா இருக்குது. அது என்ன பைக்குன்னு தெரியலையே. டெலிவரி எடுத்தாச்சு பைக்கு. அழகணத்தை கொடுக்குற வெற்றியை விட ஜெயிக்கணும்னு வெறிய கொடுக்குற தோல்வி தானே சூப்பர். ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் சீட்டா ரீடர். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே கிளம்பிட்டோம்னா ஒகேனக்கல் கிளம்பிட்டோம். அப்படியே சேலம் போய் தெரிஞ்ச ஒரு அண்ணன், அவர் பைக் டெலிவரி எடுக்கிறாரு, டியூக் 200. ஸோ அதனால் அது டெலிவரி எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் ஒகேனக்கல் போக போகிறோங்க. ஸோ யாரோ புதுசாக சேனலுக்கு கொண்டு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக ஃபன் அண்ட் இதாக போகும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இப்போ டைம் லேட் ஆகிடுச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:57 ஆச்சு. இது லேட்டு. நம்ம கணக்கம்பாளையம் பெரிய பிஎன் ரோடு பெருமானூர்கிட்ட தாங்க இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 11:01 ஆச்சு. சாரி 10:01 ஆச்சுங்க. இது ரயில்வே டைம்னால எனக்கு கொஞ்சம் குழப்புதுங்க, அவ்வளோதான். 10:01 ஆச்சு. ஸோ நான் 8:30 கிளம்பலான்னு சொல்லி வண்டியை வாட்டர் வாஷ்லாம் பண்ணி ரெடியாக எடுத்துகிட்டு வந்துட்டு கிளம்பலான்னா எப்படியோ டைம் ஆகிடுச்சு. ஸோ அவர் வேறு கால் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ நம்ம போனோம் டைமுக்கு. அவர் 10 o'clock கேட்டாரம்மா டெலிவரி. நம்ம முடிஞ்ச வரைக்கும் எப்படியோ 1 hour போயிடலாங்க. ஸோ நம்மளால தான் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல, போயிடலாம். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் போயிடலாங்க. ஃபஸ்ட்டு போய் நம்ம பெட்ரோல் அடிக்கணும். நம்ம பெட்ரோல் அடித்தாச்சு. ஸோ எவ்வளோ அடித்தோனோ 1000 ஆயிடுச்சுங்க. ஆல்ரெடி இருந்துச்சு, பட் 1000 ஆயிடுச்சுங்க. ஓகே, பரவாயில்லைங்க. போயிட்டு வரக்கு நம்மளுக்கு தாராளமாகவே இருக்கும். எச்சா இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க. இல்லாமல் பெட்ரோல் பங்க்கு தேடிட்டு அலையிறது தான் கட்டுப்பாகும். இப்போ டைம் பார்த்திக்கிட்டிங்கன்னா 10:08 ஆச்சு. ஸோ இப்போ நம்ம ஈரோடு பைபாஸ், பெங்களூர் பைபாஸ், சேலம் பைபாஸ், சாரி, வாய் ஏதோ கதக்களி ஆடிகிட்டே இருக்குது. ஸோ சேலம் பைபாஸ் தாங்க நம்ம ஜாயின் ஆக போகிறோம். நேற்று நைட்டு தூங்கினதே கொஞ்சம் லேட்டு, அதனால் டயர்டில் தூங்கிட்டேங்க. ஆனால் எந்திரிக்கவே முடியல. ஸோ அதை இப்போ எந்திரிச்சு கிளம்பலான்ட்டு கிளம்பியாச்சு. சேலம் போய் ஒரு வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு நேராக ஒகேனக்கல் போகலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஊர் அது பக்கத்தில் தான். ஸோ அதனால் போகலான்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக போவோம்னு நினைக்கிறேன். அப்படின்னு 1 hour போகணுங்க. இன்றைக்கி நம்ம யார் யார் போகிறோன்னா நம்ம சிங்கிள் சோலோவாக தாங்க போகிறோம். ஸோ யாரும் வரலைன்ட்டாங்க. வரலைன் மீன்ஸ் எல்லாத்துக்கும் ஒர்க்குங்க. வரணும் தான் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டது ஒர்க்கு. அதனால் யாரும் வர முடியல. பரவாயில்லைங்க, நம்ம போகலாம். இது என்ன பைக்குன்னு தெரியலையே. ஸோ பின்னாடி ஏதோ ஒரு மேப் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். மேப் மீன்ஸ் ஏரியா. BMW தாங்க இது. ஸோ அவன் கப்புள்ஸ் தான் நினைக்கிறேன். இந்த ரோடு இப்படியே தாங்க இருக்குது. கோயம்புத்தூர் ரோடு நம்ம ஒரு பிளாகில் போட்டிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா இப்போ சரி பண்ணிட்டாங்க. நான் 2 days முன்னாடி தான் கோயம்புத்தூர் போனேன். ஸோ அது ரெடி பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ அது ஏன் பிளாக் எடுக்கலைன்னா, நான் அடிக்கடி போவாங்க கோயம்புத்தூர். ஸோ அதனால தான் உங்களுக்கு பிளாக் எடுக்கலை நான். இன்றைக்கி என்னன்னு தெரியலைங்க, ஓவர் காற்றா இருக்குது. நம்மளவே தள்ளுது. ஸோ என்ன தான் காற்று புயல் அடித்தாலும் பரவாயில்ல, நம்ம போய் அதை அங்கே தேடணும். ஸோ எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் நான் ஸ்டார்டிங்கே ட்ராவல் ஆரம்பிச்சிட்டேங்க. இங்கே பாருங்க, காளமாடு போகுது. காளமாடு மீன்ஸ் இந்த ஜல்லிக்கட்டு சம்திங். ஆமாங்க, ஜல்லிக்கட்டு வேறு பக்கத்தில் வந்துருச்சுல. ஸோ அதனால தான் இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம், ட்ராவல்ன்ட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, முடிவு எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த 1 மாதத்துலேயே பண்ணிடலாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 22 days பழகிடும் நம்மளுக்கு. அப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்டிங்கே பண்ணிடுங்க அதை. ஸோ அதனால தான் நான் சூடாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே நியூ இயர் இங்கே போகும்.
இங்கே போகலைனாலும் நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருப்போங்க ரைடு. ஸோ ஊட்டி அங்கே கேன்சல் பண்ணிட்டு தாங்க இப்போ நாங்கள் வந்து ஒகேனக்கல் போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விஜயமுகல் டோல் தாண்டி தான் இப்போ போகிறோம். என்னன்னு தெரியுங்க, ஒரு 2 டேஸாக வந்து பைபாஸ் ரொம்பவுமே கூட்டம் டிராஃபிக்காக இருக்குது. நான் சொன்னேன்ல கோயம்புத்தூர் போயிட்டு இருந்தேன், அப்போது சரியான டிராஃபிக்கு பைபாஸ் இல்லைங்க. பட் இடையில எந்த இஷ்யூஸும் நடக்கலை, இருந்தாலும் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அது என்ன ரீசன் தெரியல. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே டிராஃபிக்காக தான் இருக்குது. எல்லாம் ஊருக்கு போகிறாங்களா இல்லை என்ன ரீசன் தெரியல. இன்றைக்கி என்னன்னு தெரியலைங்க, ரொம்ப காற்றாக இருக்குது, வண்டியே போக மாட்டேங்குது. ஸோ ரொம்ப புஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து தாங்க போனோம். உங்களுக்கெல்லாம் நியூ இயர் எப்படி போச்சு? ஸோ எனக்கு வந்து நியூ இயர் வந்து நார்மலாக தாங்க போச்சு. சிறப்புன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மட்டன்னு சொல்ல முடியாது. ஒரு அளவு என்ஜாயாக இருந்துச்சுங்க, அவ்வளோதான். என்ஜாய் பண்ணேன். நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு ரெஸ்டாரண்ட் போனேன்னு. ஸோ அது வந்து போக முடியல ரொம்ப நாள். ஸோ காலையில் இங்கே லேட் ஆகிடும் வந்தால், அதனால் அது விட்டாச்சு. இப்போ இவர் போகிறது யாருன்னா வந்து எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒருத்தர் இருக்காருங்க, ஒர்க் பண்ணியிருந்தார் அவர். ஸோ அப்போது நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து தூத்துக்குடியில் இருக்கார் அவர். ஸோ அப்போ வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னார், எந்த வண்டி எடுக்கலாம் இந்த மாதிரி கேட்டார். ஸோ இந்த மாதிரி சொன்னேன், என் வண்டி ஆல்ரெடி ஓட்டியிருக்காரு அவர். ஸோ அதனால் என் வண்டி ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. ஸோ அதனால் அதே எடுத்துடலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா RC 125 வச்சுருக்காரு, அது வந்து கொஞ்சம் பிக்கப் இல்லை, அது ரெடி பண்ணுறதுக்கு நம்ம புதுசாக எடுத்துடலான்னு சொல்லி அவர் புதுசு எடுக்கிறாருங்க. இது ரொம்பவுமே நல்ல விஷயம் தாங்க புதுசு எடுக்கிறது. நம்ம செகண்ட்ஸ் போகிறதுக்கு புதுசு எவ்வளவோ பெட்ரு. நான் என்ன கேட்டாங்கன்னா எப்போவுமே நான் புதுசு தான் சொல்லுவேன். ஸோ புதுசு அமௌண்ட்டு தான். ஸோ இருந்தாலும் ஓகேங்க, நீங்கள் செகண்ட்ஸ் எடுத்து செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் புதுசு எடுத்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் அதில் செலவு பண்ணாலும் எப்படி சொல்கிறது, பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதான் சொல்கிறேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லானா இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் செலவு பண்ணால் தெரிஞ்சுக்காது, உங்களுக்கு அடுத்தடுத்து செலவு வைக்காது மெயின்டைன். இப்போ பாருங்கள், நான் எடுத்து 1 இயர் ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நானாக செலவு பண்ணதும் உண்டு, அதான் செலவு வச்சது கிடையாது. நானாக தான் எடுத்து செலவு பண்ணேன். என்ன செலவுன்னெலாம் கேட்டிங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸில் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரா இந்த அசாடு இந்த ரோடு அந்த சின்ன சின்ன ஒர்க்கு நான் பண்ணேன், கொஞ்சம் ஆல்ட்ரு, அதனால கொஞ்சம் எனக்கு செலவாச்சு, அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் எந்த செலவு வைக்கலைங்க எனக்கு இப்போ வரைக்கும். ஸோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 4610 ஓடி இருக்குங்க. ஸோ இது வரைக்குமே எனக்கு எதுவும் செலவு வைக்கலை, அது வரைக்கும் பிரச்சனை. அது KTM பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒர்த்து தான் சொல்லுவேங்க. பவர்லேருந்து எல்லாமே கொஞ்சம் மெயின்டைன் காசு வந்து கொஞ்சம் அதிகங்க, அதை மட்டும்தான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த பைபாஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, நீங்களே பாருங்களேன் எவ்வளோ புஷ் பண்ணுறேன். இத்தனைக்கும் நம்ம வண்டியில் பாதி படுத்துட்டேன், அப்படின்னாலும் போக மாட்டேங்குது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகுது. அவ்வளோ காற்றுங்க. எனக்கு ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கிறதுக்கு அப்படி இழுக்குது சைடாகவே, அதுதான் பிரச்சனை. இது பவானி டேம் தாண்டி வந்தாச்சு. ஸோ தாண்டி ஒரு 1 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஸோ அங்கே வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்களாமாங்க, அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்களாம்மா. ஸோ நம்ம வரதான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ நம்ம போயிடலாம். நம்மளுக்காக வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூ இயர்லேருந்து இது கண்டுபிடிக்கணுங்க, டைமிங் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுன்ட்டு அது ஒன்று எடுக்கணும். எடுத்துடலாம், இன்றைக்கி தான் நியூ இயரு. ஸோ இன்னும் கண்டினியூ பண்ணிடலாங்க. ஸோ இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 10:49 ஆச்சுங்க. 11 o'clock ஆகுது. இன்னும் ஒரு 11 minutes தான் இருக்குது. நம்ம பவானி தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 or 60 இருக்குங்க. ஸோ அங்கே வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நம்மனால தான் லேட்டு. மை காட். நியூ இயர் ஃபஸ்ட் நாளே நம்ம டைமை கீப் அப் பண்ணல. ஓகே, அதுக்குன்னு வந்து அப்படி விட்டுறக்கூடாது, அடுத்தடுத்து கீப் அப் பண்ணிக்கணும். ஓகேங்க.
ஆல்ரெடி இப்போ இங்கே டைம் ஆகி போச்சுங்களா. ஸோ நான் வந்து வேணால் உங்களுக்கு அங்கே ஷோரூம் போயிட்டு வேணால் உங்களுக்கு vlog பண்ணுறேங்க. அவர் டெலிவரி வீடியோலாம் உங்களுக்கு போடுற ஆட் பண்ணுற பாருங்கள். ஸோ ஓகே, உங்களுக்கு அங்கே போயிட்டு வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலத்தில் ரீச் ஆகிடுச்சுங்க. சேலம்னா சேலம் பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆகலை, அதுக்கு முன்னாடி எங்கேயோ ரீச் ஆகிருக்கோம். அந்த ரவுண்டான ஒன்று வரும், அதுக்கு முன்னாடி தாண்டியாச்சு. இப்போது நம்ம லொக்கேஷன் அவர் அனுப்பிச்சுட்ருக்காரு. ஸோ அதை பார்த்து போகலாம் நம்ம. ஸோ பைபாஸ் யார் சொல்லுது, அதே பைபாஸில் தாங்க வந்தேன் அப்போ தான். ஸோ ரிட்டர்ன் அதிலே இப்போ சொல்லுது. சார் பைபாஸில் யார் சொல்ல, கீழே போக சொல்லுது. நம்ம பார்த்தீங்கன்னா போன இதில் வந்து நம்ம இதில் ஏற்காடு போனோம். ஸோ இதுவும் புதுசு இல்லை, ஆல்ரெடி நாங்கள் இந்த கோயம்புத்தூருக்கு ஆயிடுச்சு. கோயம்புத்தூரே வருதுங்க, சேலத்துக்கு நிறைய டைம் வந்திருக்கோம் நாங்கள். இவர் சொன்ன ஏரியா பார்த்தீங்கன்னா சீல்நாக்கிப்பட்டி சம்திங் அந்த ஏரியா சொன்னார். புது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடினாரு. ஸோ அங்கே ரொம்ப நாள் ஆனாலும் எனக்கு தெரியலைங்க. ஸோ பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டைம் தான் வந்திருப்பேன். பைபாஸ்லேயே யார் சொல்லுதுங்க. ஓகேங்க, போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. பைபாஸ்னால் தான் பிரச்சனை இல்லை, கீழேனா கொஞ்சம் இருக்கும். எத்தனை கிலோமீட்டர் காட்டுது? இன்னும் 3 கிலோமீட்டர் தாங்க, 3.4 கிலோமீட்டர் காட்டுது. போயிடலாம், ரீச் ஆகிடலாம். 5 நிமிஷம் தான் காட்டுது. அதில் ஆயிருங்க, 5 நிமிஷம் ஆயிரும். ஏன்னா இவ்வளோ டிராஃபிக் இருக்குல்ல, கண்டிப்பாக ஆயிரும். பாவம், அவரு வேறு ரொம்ப நாள் ஆசைப்பட்டது வந்து கண்ணு முன்னாடியே இருந்துச்சுன்னா அது எப்போ நம்ம கைக்கு வரணுன்னே ரொம்ப நாள் இருக்கும், ரொம்ப நேரம் நிற்பார் போல். ஸோ அது வந்து எனக்கு புரியும் அந்த வழி. ஏன்னா நானும் வண்டி இருக்கும்போது அதே இதில் தான் இருந்தேன். ஸோ அதனால் பாவம் அவரும் அவர் ஃபீலிங்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல. எல்லா பசங்களுக்கு தெரியுங்க அந்த பைக் லவ். ஸோ அதனால் எவ்வளோ புனிதமானதுன்னு. நல்ல வேலை வந்துருச்சு. டங்கு ஸ்லிப்பாகுன்னு நினச்சேன், பரவாயில்ல. ஸோ பசங்களுக்கு தெரியும் பைக் லவ்னா என்னன்ட்டு, புரியும். பொண்ணுங்களுக்கு வந்து அது சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. பைத்தியம் தான் சொல்லுவாங்களோ தவிர அது வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஓகேங்க, சர்வீஸ் ரோட்டில் இறங்க சொல்லுது. இப்படி தான் போகணுமோ? எஸ் லெஃப்ட்டு திரும்ப சொல்லுதுங்க. சாரி, ரைட்டு திரும்ப சொல்லுதுங்க ஆன் சிக்னல்லேருந்து. இந்த பஸ் அங்கே தான் போகுதுன்னு நினைக்கிறேங்க. புது பஸ் ஸ்டாண்டு தான் போகும். சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் போகிற வழி தான். ஸோ அதனால பஸ் வந்து எல்லா பஸ் அங்கே தான் திரும்புது. அவ்வளோதாங்க, இன்றைக்கி போயிட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் டெலிவரி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அவர் கோயிலில் பூஜை போடுவாருன்னு தெரியல, போடுவாருங்க. போட்டு தான் நம்ம வந்து ஒகேனக்கல் போனோம். நானே வண்டி சர்வீஸ் பண்ணலாம் தாங்க நினச்சேன். ஸோ அது வந்து வண்டி கீழே பார்த்தீங்கன்னா ஆயில் ஒழுகுது. அது என்னன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு போன சர்வீஸில் சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட இந்த சீல் ஒன்று மாற்றணுன்ட்டு. பட் அவங்க வந்து அது சீஸ் எடுத்துக்கல போல், அது மாற்றவே இல்லைங்க அவர். அதை போய் சொல்லணும். சரி பரவாயில்ல, பர்த்டே முடிச்சுட்டு எல்லோரும் பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டேங்க. ஓகேங்க, பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். அதில் வந்து லெஃப்ட்டு திரும்ப சொல்லுதுங்க அந்த பஸ்ஸு திரும்புதில். இதில் எங்கேயும் தெரியலையே. இன்னும் 300 மீட்டர் தான் இருக்குமாம்மா. நம்ம இந்த லோக்கல் ஓட்டுறதாங்க ரொம்ப பாடாக இருக்குது. கீரை மாற்றி டவுன் பண்ணி இப்போ டைம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 11:35 ஆயிடுச்சுங்க.
வந்தாச்சுங்க. பேசிட்டு ஷோரூமை தாண்டிட்டோம். இதை பார்த்தா உங்களுக்கு இப்போ நம்ம எடுத்த பைக் என்னன்னா இங்கே நிற்கிதுங்க. இதுதான் நம்ம எடுத்தது. புரியல. ஏற்காடு போகலாம். சரி ஓகே. இதாங்க எடுத்த பைக்கு. எனக்கு என் பைக்கு அடுத்த மாடல் வந்து இதுதான், இந்த எல்இடி ரூம். இதுதாங்க இப்போ அட்வான்ஸு. ஸோ இந்த பைக் தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். அவர் வந்து அந்த ஆர்சியில் வந்திருக்காரு. ஸோ நாங்கள் இப்போது நியூ லன்ச் ஜென் 3 250 நல்லாவே இல்லைங்க ரிவ்யூ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எங்கன்னா ஏற்காடு தாங்க கிளம்புறோம். இப்போ அவர் வண்டி எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் காஃபி சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு டீ ஸ்பாட் சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே போய் நம்ம உட்காந்து பேசிக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஹெல்மெட் எடுக்க மாட்டாருங்க. ஏன்னா நாங்கள் இப்போ வந்து ஏற்காடு கிளம்புறோம் வண்டி எடுத்த உடனே. ஸோ அதனால் ஹெல்மெட் இல்லாமல் கண்டிப்பாக ரிஸ்க் ஆயிரும். புது பைக் வேறு, நம்பர் பிளேட் வேறு போடலைங்க, நோ இருந்தால தள்ளையாமா. ஸோ ஓகேன்னு சொல்லி நம்ம கிளம்ப போகிறோம். இப்படி முடிஞ்சுங்க. அடுத்து வந்து ஏற்காடு போயிட்டு அடுத்து வந்து அப்படியே கீழே இறங்க வேண்டியதாங்க. நம்ம திருப்பூருக்கு கிளம்பிட வேண்டியதான். எந்தெந்த வண்டி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆர்சி, ரெண்டுமே டியூக் 200ங்க. 3 200, ஒன்று வந்து ஆர்சி, மிச்சம் ரெண்டும் ஸோ இதுதான் ஷோரூம். நல்லா இருக்கானா, பட் நம்ம லுக்கும் பாருங்கள் செமையாக இருக்குது. ஸோ சேட். பாருங்கள் 3 ட்ராகனும் கிளம்பிடுச்சுங்க. ரேஸுக்குள்ள ரைடுக்கு தப்பாக புரிஞ்சுக்கூடாது. ஸோ இவருக்கு இருந்த ஹாப்பியாக தாங்க எனக்கு இருந்துச்சு. இதை விட எனக்கு இருந்துச்சுங்க. ஸோ வண்டி என்ன எடுக்கிறது பிரச்சனை இல்லைங்க, சேஃபாக ஓட்டணும், ஹெல்மெட் போட்டு ஓட்டணும். ஸோ இவர் வந்து வெளியூர் இவங்க தூத்துக்குடின்னு நினைக்கிறேன், சம்திங் அந்த ஏரியாவிலேருந்து வந்தனால ஹெல்மெட் எடுக்க மாட்டார். இப்போ ஹெல்மெட் வாங்க தான் போகிறோம். ஸோ பிரச்சனை இல்லை, ஹெல்மெட் எடுத்துட்டு நாங்கள் ஹெல்மெட் போட்டு தான் போவோம். கம்பல்சரி ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஏற்காடு இப்படி போகலாமாங்க கேட்ட இவர்கிட்ட. ஸோ இப்போ வந்து லோக்கல் தான், சேலம் தான். சேலம் தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லைங்க, அவரை நம்பிக்கலாம். ஸோ கூகுள் மேப்லாம் ஜோப்லேயே இருக்கட்டும், பத்திரமா. நம்ம வந்து டீ குடிக்க தான் போகிறோம். ஸோ அதனால் சார்ஜ் போட்டுக்கலாம் போய், ஏன்னா கேமரா சார்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் சார்ஜ் போட்டுக்கலாம். இது என்ன ஏரியான்னு தான் தெரியலைங்க. ஜெயலலிதா இரட்டை மேம்பாலம். ஜெயலலிதா இரட்டை மேம்பாலம். நாங்கள் சாப்பிட்டாச்சு. இந்த கடையில் நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இந்த வண்டி நம்ம சீட்டை ஒன்றும். ஸோ ஏற்காடு ஏற போகிறோம். ஏற்காடு அடிவாரத்தில் தான் நம்ம சாப்பிட்டது. இப்போ ஸோ இதாங்க ஏற்காடு அடிவாரம். சார் பார்க்கவே ஜம்முன்னு இருக்குங்க, மரம்லாம். டாடா பாருங்களேன், இந்த மரமெல்லாம் பாருங்கள். என்னன்னு தெரியல, அந்த மரத்தை பார்த்தா, மரத்தோட நகலை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அடக்க முடியாத ஒரு சந்தோஷம், அந்த மாதிரி ஹாப்பினஸ் வந்துடுது. இங்கே வருங்க சைனாக்காரங்களாம் நம்ம ஊருக்கு, நம்ம ஏற்காடுக்கு வராங்க. ஸோ அதுவைக்கு கொஞ்சம் பெருமையாக சொல்லிக்கலாங்க. பீஸோட சாப்பிட்டது சும்மா செமையாக இருந்துச்சுங்க. செமையாக இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. ஸோ பிரியாணி சாப்பிட்டோம், ஓகே பேருக்கு சொல்லிக்கலாம்.
அந்தளவுக்கு மோசம் இல்லை, சாப்பிட்லாம். நான் வேறு கொஞ்சம் தாங்க சாப்பிட்டேன், கொஞ்சம் வந்து மிச்சம் வச்சுட்டேன், சாப்பிட முடியல. ஸோ அவர் வேறு காலையில் சாப்பிட்லையாம்மா, ஸோ அதனால தான் நான் வந்து சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்ட்டேன். ஸோ பசிக்குங்க எப்படி இருந்தாலும், நம்மளுக்கே தெரியும் காலையில் சாப்பிடாம இருந்தால். மத்தியானம் ஒன்றாயிடுச்சு, அது வேறு டைம் ஆச்சுன்னா கொஞ்சம் இதாகிடும், அதனால் சாப்பிட்டே போயிடலான்ட்டு சாப்பிட்டாச்சு. ஏற்காடு 20 கிலோமீட்டர்ஸ் காட்டுதுங்க. ஏற்காடு பார்த்தீங்கன்னா சின்ன ஹில்ஸுங்க. ஏற்காடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஹில்ஸு, டக்குன்னு ஏறிடலாங்க. அதை பாருங்கள் ஹில்ஸு, அந்த மலை பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அடா சூப்பராக இருக்குங்க. ஓ, இவங்க கப்பிள்ஸ் ரைடு போகிறாங்கன்னு நினைக்கிறேங்க. அந்த கப்பிள்ஸை பார்த்துட்டு இருந்தால் நம்மளும் நிற்க வேண்டியதாங்க. அதனால் நம்ம கிளம்பிடலாம். ஸோ இங்கே ரொம்ப சைனாக்காரங்க தான் சுற்றுறாங்க, வெளியே இருந்து வந்திருப்பாங்களோ வாடகைக்கு வண்டி எடுத்துகிட்டு. சார் அந்த குட்டியை பாருங்களேன், இவரை பாருங்களேன், இவர் நம்ம பார்த்துட்டு இருக்காரு. என்னங்க ஹீல்ஸ் ஏறக்குள்ளேயும் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. திருப்பூர், கோயம்புத்தூர் ஐடி. அவங்க வந்து எங்கேருந்து வரீங்க கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரேன்னு சொல்லிட்டோம். சரி திருப்பூர்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது, ஸோ அதனால் கோயம்புத்தூர்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து எந்த ஊருன்னு தெரியல. ஸோ ஐடி கேட்டாங்க, வந்து நான் ஹெல்மெட்டில் சைடில் ஓட்டியிருக்கனால சைடில் கை கட்டிட்டுருங்க. ஓ சார், யாருங்க இவங்க, என்ன அவசரம் தெரியலிங்க. ஒருத்தரெல்லாம் விட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் அவங்க அவசரப்படுறாங்க. என்னாச்சும் தெரியலைங்க. நம்மளுக்கு ஹில்ஸை பார்த்தாலே வெறி ஆயிருங்க. வெறி இல்லை, ஒரு பெரிய ஹாப்பினஸ் ஆயிடும். அதாங்க எனக்கு பார்த்தனையுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஹில்ஸு. ஸோ அது வந்து குரங்கு, அந்த குச்சி பையன் சின்ன பையன் போல். ஸோ அந்த குச்சி பை வந்து குரங்கு பிடிங்கி வச்சு போல் என்ன இருக்குதுன்னு பார்க்குறக்காக. ஸோ அது வந்து அந்த பையன் பயந்துக்கிட்டான், அதனால் நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டான். ஸோ நம்ம வந்து எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ இப்போ அவர் கடைசியாக அந்த பை எடுக்கும்போது எனக்கே தெரிஞ்சு என்ன விஷயம்ன்ட்டு. அப்புறம் தான் பார்த்தா அந்த பையை எடுத்துகிட்டு போனதுக்காங்க வண்டியை வந்து போலீஸ் விட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இவ்வளோ தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வந்துட்டாங்க எப்படியோ. இப்போ நம்ம ஏறலாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் எங்கள் ஹீல்ஸ் ஏறினோடையுமே இருக்குது செக் போஸ்ட்டு. ஸோ அது வந்து கம்பல்சரி பிடிப்பாங்க 100%. எப்படி கோத்தகிரியில் அந்த வெளியில் செக் பண்ணுவாங்க, ஆனால் இப்போ செக் பண்ணலைங்க. இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டு மட்டும்தாங்க ரொம்ப தூரம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அன்றைக்கெலாம் நாங்கள் பார்த்துட்டு இறங்கிட்டோங்க. 19 இல்லை சம்திங் எத்தனையோ ஏர்பின் பெண்டு இறங்கியாச்சு. கடைசியாக ஒன்றே ஒன்று தாங்க, எங்கடா வருதுன்னு பார்த்தா வரவே இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தா ரொம்ப தூரங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கம்பல்சரி வருங்க. ஸோ அந்த இது ரொம்ப இருக்குது. அதனால தான் இன்னுமே ஏர்பின் பெண்ட் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குட்டுங்க ஏர்பின் பெண்ட் வந்துடும். ஸோ நம்ம வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஓட்டிடலாம் சரின்னு. அது பிரச்சனை கிடையாது. ஸோ
ஸோ அவங்க பிடிக்கிறது தப்பு இல்லை. ஸோ வந்து பிடிச்சா சேஃப்டியாக போக சொல்கிறாங்க. அவங்க சேஃப்டியாக போகணும். ஹெல்மெட் போட்டுக்கினே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி சைடு வந்து பார்த்து தான் இருக்கணும் இந்த சைடெலாம்.